அஷ்டமி நாளை சிவன் ஏன் உருவாக்கினார் தெரியுமா? ஒரு நாள் பிரம்மா சிவனிடம் இந்த பிரபஞ்சத்தை நான் தான் படைத்தேன், எனவே நான் தான் பெரியவன் என்று அகந்தை கொண்டார். அப்போது சிவனிடமிருந்து ஒரு தீவிர ஒளி வெளிப்பட்டது. அந்த ஒளியிலிருந்து தோன்றியது கால பைரவர். அவர் ஒரு அடியில் பிரம்மாவை நோக்கி வந்து அவரின் 5வது தலைக்கு கத்தி வீசி வெட்டினார். அதே நொடியில் பிரம்மாவும் விஷ்ணுவும் உணர்ந்தார்கள், சிவனே பரம்பொருள். அந்த நிகழ்ச்சி நடந்த திதியே அஷ்டமி திதி. பைரவர் அவதாரம் என்பது அழிவு அல்ல, சுத்திகரிப்பு. அந்த நாளில் நாம் நம்முள் இருக்கும் அகந்தையை வெட்ட வேண்டும். அந்த நாளில் தவறிக்கூட செய்யக்கூடாத விஷயங்கள். நீங்கள் தெய்வ பக்தர் என்றால் இந்த வீடியோவை லைக் செய்து ஓம் கால பைரவாய நம என்று கமெண்ட் செய்யுங்கள். அந்த நாளில் கோபம், வாதம், மற்றோரின் மனதை புண்படுத்துதல் கூடாது. அன்று தீய உணவு, தீய சிந்தனைகள், அகந்தை கூடாது. கடமைக்காவும் விளையாட்டு மனப்பாங்கில் நம்பிக்கை இல்லாமல் பைரவர் வழிபாடு செய்யக்கூடாது. மற்ற உயிரினங்களுக்கு தீங்கு செய்வது மிக பெரும் பாவம். ஆலய குருக்கள் சாஸ்திரி வழிகாட்டுதல் இல்லாமல் அவசியமின்றி தீவிர ஹோமம் அல்லது மந்திர செயல் செய்யக்கூடாது. அந்த நாளில் கால பைரவரை மனமாற வேண்டினால் மனதில் அமைதி, கர்ம பந்தங்கள் நொறுங்கி புதிய தொடக்கம் கிடைக்கும். வீட்டில் துன்ப சக்திகள் விலகி அமைதி நிலைக்கும். ஆன்மீக புரிதலில் ஹலோ சந்திரன்.